Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம today's சமையல்ல ரவையை பயன்படுத்தி ரொம்ப சுலபமா ரொம்ப சுவையான ஒரு டிஃபன் ரெசிபி எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இது வந்து தேங்காய் சட்னியோட சேர்த்து சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா சுவை ரொம்ப பிரமாதமா இருக்கும். இது இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல ஒரு கடாயில 2 கப் போல தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் இன்னைக்கு இந்த கப்பால 1 கப் போல ரவை எடுத்திருந்தேன். அதனால 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்ததா ஒரு 1/2 டீஸ்பூன் போல மிளகு பொடி சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் போல துருகுன இஞ்சி சேர்த்துக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இது வந்து ஒரு கொதி வரட்டும். இப்போ இது ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ இதில் 1 கப் போல் ரவை சேர்த்துக்கிறேன். ரவை நான் இன்றைக்கி வறுத்துட்டு ஆற வச்சு எடுத்த ரவை தான் எடுத்திருக்கேன். அப்போ தான் நல்லா உங்களுக்கு இந்த பால் வந்து சாஃப்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் அந்த தண்ணி எல்லாமே உறிஞ்சி அந்த ரவை நல்லா உங்களுக்கு வெந்து வர ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், அந்த தண்ணி எல்லாமே உறிஞ்சிடுச்சு. ரவை நல்லா வெந்து பூ போல் வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து தனியாக ஆற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது ஆறிடுச்சு. ரொம்ப கம்ப்ளீட்டாக ஆறணுன்ற அவசியம் கிடையாது. மிதமான சூடு இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ கையில் கொஞ்சமாக நெய்யோ இல்லைனா வந்து நல்லெண்ணெயோ தடவிட்டு இதை நல்லா ஒரு தடவை அழுத்தி பிசைஞ்சிக்கிங்க. அப்போ தான் நல்லா ரவை ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி நல்லா சாஃப்டாக வரும் உங்களுக்கு. இப்போ கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இதை சின்ன சின்ன பாலாக வந்து இந்த மாதிரி நம்ம அழகாக உருட்டிக்கலாம். அதாவது ரொம்ப சின்னதாக பிடிச்சிங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ மீடியம் சைஸாக பார்த்து பிடிச்சிக்கங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் எல்லா உருண்டைகளும் உருட்டி எடுத்திருக்கேன். இப்போ இந்த உருண்டைகளை எல்லாத்தையுமே நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கணும். அதுக்கு நான் இன்னைக்கு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே வந்து இடியாப்பு தட்டு இருக்கு இல்லையா, அது வச்சுருக்கேன். இந்த தட்டு உங்ககிட்ட இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் இட்லி தட்டு இருக்கு இல்லையா, அந்த இட்லி தட்டில் கூட நீங்கள் மேலே வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ எல்லா உருண்டைகளும் இதில் சேர்த்துட்டேன். இதை நம்ம மூடிடலாம். ஒரு 3 நிமிஷத்தில் இது வெந்துடும். ஏன்னா ஏற்கனவே வந்து ரவை வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ திறந்து பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், அந்த ரவை நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் தொட்டு பார்க்கும்போது. இப்போ இதை நம்ம எடுத்து எட்ட வச்சிடலாம். ஆறணுன்ற அவசியம்லாம் கிடையாது. அடுத்ததான் ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் போல் நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1/2 டீஸ்பூன் போல் கடுகு, 1/2 டீஸ்பூன் சின்ன ஜீரகம் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 2 வரமிளகாவும் உடச்சி விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா சிவந்து பொரிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள், நல்லா சிவந்து பொரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளும் தூவி விட்டுக்கலாம். வேணும்னா நீங்கள் பெருங்காய பொடி கூட தூவிக்கலாம். இப்போ ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக ஸ்லோவாக வச்சுருங்க, சிம்மில் வச்சுருங்க. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் தனி மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சாம்பார் பொடி சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த உருண்டைகளை இதில் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விடுங்க. இப்போ கொஞ்சமாக, அதாவது 1/4 டம்ளருக்கு குறைவாகவே தண்ணி ஊற்றிக்கிங்க, அந்த மசாலாவுடைய பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக. இப்போ பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் அந்த தண்ணி எல்லாமே உறிஞ்சிரும் அது. இப்போ அந்த மசாலாவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு, நிறைய சேர்த்துறாதீங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெங்காயத்தை கூட பொடி பண்ணி சேர்த்து நல்லா இது கூட வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய டிஃபன். ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். தேங்காய் சட்னியோடு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், அந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இதில் நம்ம மிளகு சேர்த்துருக்கிறதுனால மிளகாய் பொடிலாம் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து குறைவாக சேருங்க. இது நல்ல ஒரு காரசாரமாக இருக்கும், அந்த மிளகு டேஸ்ட்டோட ரொம்ப அருமையாக இருக்கும். இது நீங்கள் ஒரு தடவை செஞ்சுட்டுனா கண்டிப்பாக திருப்பி கேட்பாங்க, அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் ஏன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.